Do you not believe that I am in the Father and the Father is in me? யோவான் 14:10. நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, the only thing that counts is faith working through love. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Faith and works together in one phrase. இறை அன்புக்காக தன்னையே மறப்பதும் பிறர் அன்புக்காக தன்னையே மறுப்பதும் இயேசு கிறிஸ்துவை அறிய சிறந்த தயாரிப்பு. மறுபடியும் கவனியுங்கள். இறை அன்புக்காக தன்னையே மறப்பதும், forgetting oneself in the presence of God, அதுதான் உண்மையான தியோஃபனி, உண்மையான இறை அனுபவம். தன்னையே மறத்தல். ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரம், எலியாசுக்கு ஒரு கூடாரம், மோயிசனுக்கு ஒரு கூடாரம் அமைப்போமா? தன்னை மறந்து. ஆண்டவரே, பாவியனை விட்டு அகலும், மீன்பாடுகளை விட்டு. ஆக இறை பிரசன்னத்தின் முன்னால் இறை அன்புக்காக தன்னையே மறப்பது, பிறர் அன்புக்காக தன்னையே மறுப்பது. டினையிங், எனக்கு எது வேண்டும், என்னுடைய உரிமை, என்னுடைய சுகம், என்னுடைய சொத்து, இவைகளை மறுப்பது பிறர் அன்புக்காக. தன்னையே இழப்பவரே தலைவர் என்று அடிக்கடி நாம் சிந்திக்கின்றோம். கிறிஸ்து அரசர் திருவிழா அன்று மையப்படுத்தப்படுகின்ற கருத்து இது. இரண்டும் இயேசு கிறிஸ்துவை அறிய சிறந்த தயாரிப்பு. In Jesus we see the perfect love and revelation of God, a God who loves and cares us intensely to the point of laying down his life for us upon the cross. இயேசுவில் நாம் தூய்மையான அன்பை காண்கிறோம். எத்தகைய இடுக்கியோ, எத்தகைய சுயநலமோ அல்லது எத்தகைய அனுகூலம் ஆதாயமோ கருதாமல் செலுத்தப்படுகின்ற அன்பு இயேசுவின் அன்பு. மேலும் கடவுளின் வெளிப்பாட்டையும், கடவுள் தன்னை வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அந்த இறை பிரசன்னத்தை வெளிப்படுத்த கடவுளின் உண்மையான அன்பினாலும் நம் மீது கொண்ட ஆழ்ந்த அன்பினாலும் நமக்காக தம் உயிரையே சிலுவையில் துறந்தார். சிலுவை என்பது தியாகம், சிலுவை என்பது தியாக பலி, சிலுவை என்பது நமக்காக அவர் தன்னையே இறை தந்தைக்கு கொடுத்த மீட்பின் பிணை, ransom. If we put our trust in Jesus and believe in him, Jesus promises that God the Father will hear our prayers when we pray in his name. இயேசுவிடம் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் நம்பி பிதாவாகிய தந்தையிடம் இயேசுவின் மூலம் செபிக்கும் போதெல்லாம் அது கேட்கப்படும் என்று இயேசு உறுதி கூறுகிறார். நம்முடைய கத்தோலிக்க செப மன்றாட்டுக்கெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் செபிக்கிறோம் என்பதுதான் நம்முடைய இந்த செபத்தினுடைய பேட்டர்ன், செபத்தினுடைய தன்மை, செபிக்கின்ற முறை இயேசு வழியாக. ஒரு சிலர் இந்த சபைக்கெல்லாம் போகிறவங்கெல்லாம் எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, இது நல்லா இருக்குதே அப்படின்னா மாற்றான் வீட்டு தோட்டத்து மல்லிகை மணக்கும் என்ற கருத்து தான். ஆக தந்தையிடம் ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக பெயரால் என்பதுதான் வேதம் கற்றுத்தருகின்ற பாடம். ஆகவே இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு என்று விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் அல்ல. இறை தந்தை என்ன வெளிப்படுத்துகிறார்? ரெவலேஷன் ஆஃப் த ஃபாதர் த்ரூ ஜீசஸ். இயேசுவின் வழியாக இறை தந்தை வெளிப்படுத்தப்படுகிறார். அதைத்தான் இயேசு போதித்தார். இந்த நல்ல சமாரித்தன் ஓமையாகட்டும், அது தன்னையே மறுப்பது பிறர் அன்புக்காக, அல்லது ஊதாரி பிள்ளையின் ஓமையாகட்டும், அது இறை தந்தையின் அன்பு எப்படிப்பட்டது என்பதை எல்லாம் விளக்கி சொல்லியும் வாழ்ந்து காட்டியும் முன்மாதிரியை காட்டியும் இன்றைய நற்செய்தியில் பிலிப்பு கேட்பார். ஆண்டவரே,
என்னவோ தந்தை தந்தைன்னு சொல்கிறீங்களா, அந்த தந்தையை எங்களுக்கு காட்டும். இன்னுமா உனக்கு புரியவில்லை? என்னை கண்டவன் தந்தையை கண்டான் என்று இயேசு சொல்லுவார். இத்தகைய தன்மையிலே ஜெபிப்போம், முழந்தால் இருப்போம். லார்ட் ஜீசஸ், யூ ஃபில் அஸ் வித் த ஜாய் ஆஃப் சேவிங் லவ் and the hope of everlasting life with God our Father in heaven. Help us to know the Father that we may glorify him always. ஆண்டவராகிய இயேசுவே, உமது காக்கும் அன்பின் மகிழ்ச்சியாலும் விண்ணக வீட்டில் தந்தையோடு இருக்கும் நிலை வாழ்விற்கான நம்பிக்கையாலும் எம்மை நிரப்புகின்றேன். தந்தையை அறிய எனக்கு உதவியருளும். அதன் மூலம் அவரை என்றும் ஆராதிப்பேனாக.